இந்த அஜித் நல்ல தமிழ் பேர் வச்சுட்டே வந்தார். வீரம், விவேகம், விசுவாசம். கடைசியில் குட் பேட் அக்லின்ட்டான். அதாவது ஒரு ஹீரோ அந்த ஹீரோயினை போடுதுன்னு சொல்ற உரிமை இருக்குல்ல, இங்கிலீஷ்ல டைட்டில் வைக்காதுன்னு சொல்றதானே. பெரிய பெரிய ஹீரோக்கள் இருக்கு. ஒரு ஹீரோ இன்னைக்கு பொதுநலன் வந்துட்டு இருக்காரு. அவர் படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்கார். சர்க்கார் தமிழ்ல பேர் கிடைக்காதா? எத்தனை படங்கள் ஆங்கில பெயர்கள். அப்புறம் தமிழ்நாட்டுக்கு தொண்டாற்று அரசியல் வேணாம், நம்ம அங்க போக விரும்பல. தமிழை வலியுறுத்துங்கள். டாக்டர் கலைஞர் அவர் காலத்தில் இங்கிலீஷ்ல பேர் வச்சுக்கிட்டே இருந்தாங்க, ஆங்கிலத்தில். தலைவர் என்ன பண்ணாரு? முத்தமிழறிஞர் தமிழ் பெயர் சூட்டினால் மானியம். எல்லாருக்கானும் தலைவர். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ சாதிக்கோ, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ சாதிக்கோ தலைவர் அல்ல. ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் ஒரு அற்புதமான தலைவர், ஒழுக்க நெறிமிக்கவர். ஒரு பக்கம் அம்பேத்கர், ஒரு பக்கம் பெருந்தலைவர் காமராஜ். இந்த புத்தர் வழி நேர்மை என்ன உண்டோ அத்தனையும் படைத்த எல்லோருக்கும் தலைவர். எனக்கு தம்பி. அவர் லா காலேஜ் படிக்கும் போது பழக்கம். கோகநாதன் ஆபீஸுக்கு வருவார். விடுதலை சிறுத்தைகள் போராட்டங்கள் நடக்கிற போது நாங்க தினமும் மீட் பண்ணுவோம். அப்போ அந்த காலத்திலிருந்து கொண்ட கொள்கையை கொஞ்சமும் விடாது, எந்த கோடிக்கும் அடிமையாகாது, கொள்கைக்கு மட்டுமே. இன்றைக்கு ஒரு நல்ல இடத்துல தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களோடு அந்த கூட்டமைப்பு உருவாவதற்கும் இவரும் காரணம். அகில இந்தியாவில் அந்த இந்தியா கூட்டணி உருவாக முதல்வர் மட்டுமல்ல, அவரும் துணை நின்று அதை உருவாக்கியவர். இன்னைக்கு இந்திய லெவல்ல அருமை தம்பி திருமாவின் பெயர் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறார். பாராளுமன்றத்தில் அண்ணாவுக்கு பிறகு பல பேசியிருக்காங்க. பேரினர் அண்ணாவின் பேச்சு என்பது சாதாரண அல்ல. வடநாட்டுக்காரனை எல்லாம் வளைத்தெடுத்தது, வடித்தெடுத்த பேச்சு. அதுக்கு பின்னாலே பலருக்கு பிறகு திருமா டெல்லி பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒலிக்கிற ஒரு அற்புதமான குரல். அந்த அருமை தலைவரை, என் ஆறுயிர் தம்பியை அன்போடு வரவேற்கிறேன். அதோட இது உயர்வு. மிக அற்புதமா பண்ணிருக்கீங்க ப்ரொடியூசர் வருண்குமார். அற்புதமா. இதுதான் காலமெல்லாம் வாழும். இதை எனக்கு கொடுத்தாங்க, பெரிய புக்கு. என்னால் படிக்க முடியாது. அதனால நான் என்ன பண்றேன், தினமும் படித்து கொண்டிருக்கிற, உலகை படைத்து கொண்டிருக்கிற அருமை தம்பி திருமாவுக்கு பரிசா தந்துடுறேன். இது ஒரு குடியாரங்களை ஒழிக்கிறதுக்காக எடுக்கப்படும். ஒரு கவர்ச்சி இல்லை, ஒரு கவர்ச்சி கிடையாது. பார்த்தோம் நம்ம தான். ஒரு தாய் அந்த அம்மாவை வச்சு, சில சகோதரிகள் நடிகர்களை வச்சு இயற்கையாக எடுத்திருக்காங்க. குடியினால என்ன கொடுமை நடக்கிறது என்பது அற்புதமாக படம் பிடிச்சிருக்காரு. இன்னைக்கு நாட்டில் நான் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நான் கூட தான் இருக்கேன். தம்பி ரொம்ப நெருக்கமாக இருக்காரு, நானும் கூட இருக்கேன். இருந்தால் கூட இந்த விஷயத்தில் கொஞ்சம் விலகி இருக்கேன். குடி பல குடும்பங்களுக்கு எடுத்துருச்சு. ஏராளமான குடும்பம், 40% குடும்பங்க. தம்பிக்கு தெரியும், ஊர் ஊரா போறாரு, குக்கிராமெல்லாம் போறாரு. எவ்வளோ கொடுமைகள் அனுப்புகிற. நேராக ஏதாவது ஒரு விபத்துனா நேராக அங்கே போயிடுவார். அந்த கொடுமையை, குடியை நிறுத்தணும். ஆனால் ஒன்று நிறுத்தணும்னு சொல்லும்போது தமிழக முதல்வருக்கு பெரிய இக்கட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் நிறுத்திட்டா பாண்டிச்சேரி என்ன ஆகும், ஆந்திரா என்ன ஆகும்? நம்மால் வண்டி ஏறி அங்கே போய் குடிச்சிட்டு விடுறான்.
இங்கே குடிச்சிட்டு விழான்னு பார்த்தா அங்கே குடிச்சிட்டு விழான். அப்புறம் எல்லா இடம் குஜராத்தில் போதைப் பொருளுக்குன்னு அந்த ஏர்போர்ட் போதைப் பொருள்லாம் அங்கே தான் இருந்த வருது. உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் எல்லா இடத்துல இருக்கு. அதனால ஒட்டு மொத்தமாக தம்பி பாராளுமன்றத்தில் பேசுவார்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த பேசியிருக்காரு நினைக்கிறேன். இந்தியாவில் குடி எங்கேயும் இருக்கக்கூடாது. என் தாய்மார்கள் தாலி அறுப்பது வேதனையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஒரு 20-25% பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கல்லூரி பெண்கள் குடிக்கிறாங்க. அப்புறம் வீக்கெண்டுன்னு சொல்லி சாட்டர்டே சனிக்கிழமையில பார்ட்டியில கலந்துக்கிறாங்க. ஐயோ, நாடு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. எத்தனை வளர்ச்சி திட்டங்களை நம்ம முதல்வர் கொண்டு வந்தாலும் இந்த குடி ஒரு பெரிய செட்பேக் தான். அந்த வகையில் நான் தமிழக முதல்வர் வணங்கி கேட்டுக்கொள்வது, எப்படியாவது ஏதோ மணல் கொள்ளையடிக்கிறான் அதை அரசுடைமை ஆக்கலாம். எத்தனையோ வழிகள் இருக்கு. இந்த குடிக்கு பதிலாக வருவாய் வர அது எல்லா தலைவர்களும் சொல்லுவாங்க. ஆக அப்படி ஒரு சமுதாயம் சீர்திருத்த படம் இது. பாட்டு 5 பாட்டு, அவ்வளோ பாட்டு தேவையில்லை. பாட்டை உட்காந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நல்லா இருந்தது, கருத்துள்ள பாட்டு. குடியின் கொடுமையை எடுத்து சொல்வது, சமுதாயத்தில் தாய்மார்கள் படுகிற வேதனை எடுத்து சொல்வது. ஆக ஒரு குடும்ப அற்புதமான ஒரு தாய். அந்த அம்மா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே இயற்கை யாரும் சினிமா நடிகர்கள் யாரும் இல்லை, எல்லாம் இயற்கையா ரொம்ப சிறப்பாக இருந்தது. பல ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன். இதில் கலந்துக்கிறத மனசு திருப்தி மட்டும் இல்லை, ஆழ் மனதிலிருந்து என்னுடைய மகிழ்ச்சியையும் வாழ்த்தையும் இந்த குயிலுக்கு தெரிவித்து தமிழக மக்கள் இதை சிறப்பாக போற்றி பாராட்டி தயாரிப்பாளரை காப்பாற்றணும். என்னுடைய ஊடக நண்பர்கள், தம்பிகள், நீங்கள் சின்ன படங்களை எவ்வளோ நல்லா எழுதுறீங்க. இந்த படத்துக்கு ஒரு சிறப்பான விளம்பரம் கொடுத்து உங்களாலும் இது உயர்வு பெற வேண்டும். போட்ட பணம் ப்ரொடியூசருக்கு வந்துடணும். ஏன்னா 100% ப்ரொடியூசர் நடுத்தரில் நிற்கிறான். படம் ரிலீஸ் பண்ண முடியல, போட்ட பணம்லாம் லாஸ். இது அவலம் இந்த தமிழ்நாட்டில். அப்புறம் தமிழில் குயிலின்னு பேர் வச்சார். எதுக்கெடுத்தாலும் இங்கிலீஷ் பேர். இந்த அஜித் நல்ல தமிழ் பேர் வச்சுட்டே வந்தார். வீரம், விவேகம், விசுவாசம். கடைசியில் குட் பேட் அக்லின்ட்டான். அதாவது ஒரு ஹீரோ அந்த ஹீரோயினை போடுங்கன்னு சொல்ற உரிமை இருக்குல்ல, இங்கிலீஷ்ல டைட்டில் வைக்காதுன்னு சொல்றதானே. பெரிய பெரிய ஹீரோக்கள் இருக்கு. ஒரு ஹீரோ இன்னைக்கு பொதுநலன் வந்துட்டு இருக்காரு. அவர் படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்கார். என்ன சர்க்கார்? தமிழ்ல பேர் கிடைக்காதா? எத்தனை படங்கள் ஆங்கில பெயர்கள். அப்புறம் தமிழ்நாட்டுக்கு தொண்டாற்ற அது அரசியல் வேணாம், நம்ம அங்கே போக விரும்பல. ஆக தமிழை வலியுறுத்துங்கள். டாக்டர் கலைஞர் அவர் காலத்தில் இங்கிலீஷ்ல பேர் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆங்கிலத்தில் தலைவர் என்ன பண்ணாரு? முத்தமிழறிஞர் தமிழில் பெயர் சூட்டினால் மானியம்னர். அதில் விரசம் இருக்கக்கூடாது, ரத்த கலர் இருக்கக்கூடாது அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் போட்டு அந்த சிறுமுதலீட்டு படங்களுக்கெல்லாம் 3 லட்சம் முதல்ல, அப்புறம் 7 லட்சம் அவர் காலத்தில் கொடுக்கப்பட்டது. தமிழில் அப்பொழுது எல்லாமே அப்ப எப்படிதான் கிடைச்சது தமிழ் பேரு? ஒரு மானியம் கிடைக்குதுன்னா வைக்கிறோம். ஆகவே தயவுசெய்து நான் திரைப்பட தயாரிப்பாளர்களையும் ஹீரோக்களையும் வணங்கி கேட்டுக்கொள்வேன். தமிழில் ஏராளமான அற்புதமான பெயர் இருக்கிறது. அந்த பெயரை வையுங்கள். தமிழக மக்கள் வாழ்த்துவார்கள், வரவேற்பார்கள். இந்த படம் குயிலி தமிழக மக்களின் மனதில் நிறைந்த இடம் பெற்று பெரிய வரவை தீட்ட வேண்டும். ப்ரொடியூசரை காப்பாற்ற வேண்டும். இயக்குனருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு நல்ல வாழ்வை தர வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.